ஹாய் கைஸ், இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே. போய் பாப்பாவை எழுப்பலாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இங்க கேட்டுங்க அம்மா கிட்ட, என்ன இன்னைக்கு பாப்பாக்கு ஏன் சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? ஹாப்பி பர்த்டே உம்மா. இங்க பாருங்க, தேங்க்யூ சொல்லுங்க. வீடியோ பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி தான் எடுத்தது. பாப்பாவோட பர்த்டேக்கு டே பிஃபோர் தீபாவளி அன்றைக்கி தான் பர்த்டே வந்திருந்தது. ஸோ கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாயிடுச்சு. பக்கத்து வீட்டு பொண்ணு பாப்பாவுக்கு மார்னிங்கே ரோஸ் எல்லாம் கொண்டு கொடுத்து விஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தால், நான் சைட் பை சைட் மார்னிங் டிஃபன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கெஸ்டெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுக்காக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியே வச்சு. இந்த கேக் ஆர்டர் பண்ணுறது தான் இந்த டைம் பர்த்டேயில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நாங்கள் எப்போவும் ஆர்டர் பண்ணுற இடத்துலலாம் கேட்கும்போது இல்லை தீபாவளி அப்படிங்கிறனால ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், ஸோ கேக் ஆர்டர்ஸ் எடுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் ரொம்ப நேரம் தேடி பிடிச்சி அலைஞ்சு ஒரு பேக்கரியில் கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸு எல்லாம் கேட்டனால நாங்கள் ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. எனக்கு கேக் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணுற வரையிலுமே இந்த கேக் நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் கேக் செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேக்கு. எல்லாருமே கேக் சூப்பராக இருந்தது அப்படின்றனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலி அந்த பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் பாப்பா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ் பாப்பாவோடது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த ரெட் கலர் டிஷர்ட் பையன் என்னோடய டியூஷன் பையன். அவன் கிஃப்ட்டு கொண்டு கொடுக்கும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இது நான் அங்கே வாங்கின கிஃப்ட் அப்படின்னோடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் டியூஷன் பசங்களாம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு எல்லாத்தோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. தென் நைட்டு பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் டே தீபாவளி அப்படிங்கிறனால கிராக்கர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் கிராக்கர்ஸ் எல்லாம் கடையில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பாப்பா வெடிக்கிற மாதிரி பட்டாசு பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக அப்போ சரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம், அவ்வளோ தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் ஊதுபத்தி வெடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு இங்கே பசங்க நாங்கள் மற்றவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு நைட்டு வெடிக்கிற வெடியெல்லாம் பாப்பாவை வைக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுவுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூனிகார்ன் செட் பாப்பா இந்த மொபைலில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக பாப்பாவோட பர்த்டே கிஃப்டாக இது கிடச்சிது. பாப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி. நாங்களுமே இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு நாங்கள் அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக யூனிகார்ன் கிஃப்ட்டு அண்டு இது பென்சில் கிட் யூனிகார்னில் வந்திருந்தது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நைட்டு எல்லோரும் சேர்ந்து பாப்பாவெல்லாம் சீக்கிரம் தூங்கிட்டா. அன்றைக்கி ஃபுல் டே டயர்டு, ஆஃப்டர்நூன் நேப் இல்லை அப்படிங்கிறனால அப்புறம் நாங்கள் பாப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு பட்டாசு திருப்பி அகெயின் வைக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். இந்த ராக்கெட்டு, ஸ்கை ஷாட்டு இந்த மாதிரிலாம் வச்சிட்ருந்தோம். அப்புறம் தீபாவளிக்கு அடுத்த நாள் மேபி அதுக்கடுத்து ஒரு நாள் ரெயின் வந்தப்போ லீவ் விட்டுருந்தாங்க அன்னைக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சும்மா விளையாட்டாக தான் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் லீவு அப்படிங்கிற. சரி பரோட்டா செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன ஹைலைட்டு அப்படின்னா எங்களில் யாருக்குமே பரோட்டாவே சுட தெரியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு அந்த மாவை மட்டுமே உட்காந்து ஒரு மணி நேரம் பக்கம் எல்லாருமே பிணைஞ்சிட்ருந்தோம். அந்த கடையில் நம்ம போகும்போது ஒரு சாஃப்டாக பளபளன்னு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே
ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவர் பக்கம் வந்து உட்காந்து பெனஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்குள்ளே போகுது. ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. நம்மலாம் வந்து இப்போ சப்பாத்திக்கெலாம் மாவு பெனஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது. நான்லாம் எண்ணெயை ஊற்றாம கூட சில நேரம் பெனஞ்சு வைப்பேன். பட் இதுக்கு வந்துட்டு லிட்டர் கணக்கில் ஊற்றினாலும் உள்ளே போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஊற விட்டுட்டு சைட் பை சைடு வந்து இதுக்கு வந்து குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு பரோட்டா வந்து தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் ட்விஸ்ட்டே. யாருக்குமே வந்து அந்த பரோட்டா வீசவும் தெரியாது, தேய்க்கவும் தெரியாது, போடவும் தெரியாது. எல்லாம் சும்மா விளையாட்டாக ஒருத்தர் ஆரம்பிக்க போய் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிட்டோம். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக வந்து அந்த பரோட்டா ஷேப்புக்கு பரோட்டாவோட அந்த லேயர்ஸ் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறனால குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் போட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். சரி எப்படி வருது என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்டிங்க்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் வந்து கொடுத்தோம். சரி பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் எதுவும் சொல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டு கொடுத்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அகைன் நாங்கள் கேட்டுக்கிட்டே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு திருப்பி பார்த்துட்ருந்தோம். அப்புறம் பார்த்தா நிஜமாகவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து பரோட்டா பிடிக்கவே பிடிக்காது. பட் நானே அன்றைக்கி வந்து நாங்களாடா இதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பசங்க எல்லோரும் கூப்பிட்டு உட்காந்துட்டு எல்லாம் ஒட்டுக்கா வந்துட்டு இதெல்லாம் இலையெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா செஞ்ச பரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டு குழம்பு எல்லாம் அப்படியே கூண்டாவோட கமுத்தி ஊற்றி பெனஞ்சு எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க. அவங்க கூடவே நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்டேன். பாப்பாவோட பர்த்டே, தீபாவளி எங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து மழைன்னு சொல்லிட்டு லீவ் விட்டதும் விட்டாங்க. ஒரே ஆட்டம் கொண்டாட்டமாக தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரே வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டு போயிட்டு மிச்சம் மீதி இருந்த பட்டாசெல்லாம் எல்லோரும் வந்து வெடிச்சிட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரம் போய் படுத்துட்டோம்.